அண்மை செய்தி. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்திக்க முதலமைச்சர் விஜய் புறப்பட்டு செல்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அரசுமுறை பயணமாக டெல்லி சென்றுள்ள முதலமைச்சர் விஜய் பிரதமர் மோடியுடன் சந்திப்பை நிகழ்த்திய நிலையில் தற்பொழுது தமிழ்நாடு இல்லத்திலிருந்து நிதியமைச்சரை சந்திப்பதற்காக புறப்பட்டு செல்கிறார். நேரலை காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்திக்க முதலமைச்சர் விஜய் டெல்லியில் உள்ள தமிழ்நாடு இல்லத்திலிருந்து புறப்பட்டு செல்கிறார். நேரலை காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு டெல்லியிலிருந்து எமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் இணைகிறார். வணக்கம் யோகேஸ்வரன். பிரதமரை தொடர்ந்து தற்பொழுது மத்திய நிதியமைச்சரை சந்திப்பதற்காக முதலமைச்சர் விஜய் புறப்பட்டு சென்றிருக்கிறார். எத்தனை மணிக்கு இந்த சந்திப்பு நடைபெற இருக்கிறது? முதலமைச்சர் விஜய் என்னென்ன விஷயங்கள் குறித்து நிதியமைச்சரிடம் கோரிக்கையை வைக்க உள்ளார்? விரிவான விவரம். சிகமணி, பிரதமர் நரேந்திர மோடியோடு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஜோசப் விஜய் சந்தித்ததற்கு குறித்தும் சந்திப்பின் போது முதலமைச்சர் ஜோசப் விஜய் பிரதமரிடம் கோரிக்கையாக வைத்த மனுக்கள் குறித்தான விவரங்களை தமிழ்நாடு செய்தி மற்றும் மக்கள் தொடர்பு துறை சில நிமிடங்களுக்கு முன்பாக அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருந்தாங்க. அந்த வெளியீட்டின் அடிப்படையில முக்கியமான ஒரு 4 கோரிக்கைகள் என்பதை பிரதமர் நரேந்திர மோடியிடம் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஜோசப் விஜய் வைத்ததாக அந்த அதிகாரப்பூர்வ செய்திகள்ல தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் சில மணி நேர ஓய்வுக்கு பிறகு மீண்டும் தமிழ்நாடு அரசு இல்லத்திலிருந்து முதலமைச்சர் ஜோசப் விஜய் டெல்லியில் இருக்கக்கூடிய மத்திய நிதி அமைச்சக அலுவலகத்திற்கு புறப்பட்டு சென்றிருக்கிறார். அந்த காட்சிகளை நீங்கள் நேரலையில பார்க்க முடியும். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களை நிதி அமைச்சகத்தினுடைய அதிகாரப்பூர்வ அமைச்சகத்துல சந்தித்து ஆலோசனை என்பதை நடத்த இருக்கிறார். இந்த சந்திப்பின் போது தமிழ்நாடு சார்ந்து சில முக்கியமான திட்டங்கள், அந்த திட்டங்களுக்கு தேவைப்படக்கூடிய நிதி தேவை, ஏற்கனவே மத்திய நிதி அமைச்சகத்தால் விடுவிக்கப்பட வேண்டி நிலுவையில் இருக்கக்கூடிய நிதி தொகைகளை விரைந்து விடுவிப்பது உள்ளிட்ட அம்ச கோரிக்கைகளை எல்லாம் முதலமைச்சர் ஜோசப் விஜய் வலியுறுத்துவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலுமே தேர்தலுக்கு முன்பு இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டுவிட்ட பிறகு புதிய அரசு அமைந்திருக்கும் நிலையில் முழு பட்ஜெட்டை தாக்கல் செய்ய வேண்டிய கட்டாயம் முதலமைச்சர் விஜய் தலைமையிலான அரசுக்கு ஏற்பட்டு இருக்கிறது. எனவே நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்வதற்கு முன்பாக கிடப்பில் இருக்கக்கூடிய நிதிகளை விடுவிக்க கோரி மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுடன் இன்று முதலமைச்சர் விஜய் சந்திக்க இருப்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்க முடிகிறது. ஏற்கனவே தமிழ்நாட்டினுடைய கடன் தொகை 10.75 லட்சம் கோடியாக இருக்கிறது என தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஜோசப் விஜய் பதவியேற்ற முதல் நாளே தெரிவித்திருந்த நிலையில் தமிழ்நாட்டின் இக்கட்டான பொருளாதார சூழல்களுக்கு மத்தியில் திட்டங்களை நிறைவேற்றவும் புதிய திட்டங்களை செயல்படுத்தவும் தமிழ்நாட்டிற்கு தேவையான நிதியை கேட்டு பெறுவதற்காக இன்று மத்திய நிதியமைச்சரை இன்னும் சற்று நேரத்தில் சந்திக்கிறார். இந்த சந்திப்பு குறித்தான விவரங்கள் குறித்தும் இன்னும் சந்திப்பு நிறைவடையும் பட்சத்துல அந்த சந்திப்பு குறித்தான விவரங்கள், என்னென்ன மாதிரியான நிதி தேவை கேட்கப்பட்டது, என்னென்ன மாதிரியான கோரிக்கைகள் வைக்கப்பட்டது என்பதெல்லாம் மீண்டும் தமிழ்நாடு அரசு தரப்பிலிருந்து ஒரு செய்தி குறிப்பாக வெளியிடப்படும் அப்படின்றதையும் அதிகாரிகள் மட்டத்தில் தகவல்களாக நமக்கு வழங்கி இருக்கிறாங்க. சிகாமணி, யோகேஸ்வரன், நிதியமைச்சரை சந்திக்க முதல்வர் விஜய் புறப்பட்டு சென்றிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து உள்துறை அமைச்சரும் சந்திப்பதாக தகவல் வெளியாகிறது. ஆனால் தற்பொழுது அவர் சந்திப்பதற்கான வாய்ப்பில்லை என்ற தகவலும் வெளியாகி இருக்கிறது. உறுதிப்படுத்த முடியுமா? மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடனான சந்திப்பு ரத்து செய்யப்பட்டு இருக்கிறது அப்படின்ற தகவல் நமக்கு கிடைக்கப்பட்டு இருக்கிறது. அதற்கான காரணம், ஏற்கனவே உள்துறை அமைச்சகத்திடம் நேரம் கேட்கப்பட்டிருந்ததாகவும், ஆனால் இன்று அசாம் மாநிலத்தை சார்ந்த சில நிகழ்வுகள்ல மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பங்கேற்றிருப்பதால் தமிழக முதலமைச்சர் தரப்பிலிருந்து கேட்கப்பட்ட நேரத்துல மத்திய உள்துறை அமைச்சரோடு சந்திப்பு நடத்த முடியாது, வேறு தினங்கள்ல சந்திப்பு நடத்துவதற்கு நாங்கள் அனுமதி வழங்குகிறோம் என உள்துறை அமைச்சகம் தரப்பிலிருந்து முதலமைச்சர் விஜய் தரப்புக்கு பதில் அளித்திருப்பதாக தகவல் என்பது நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. எனவே இன்றைய தினம் பிரதமர் நரேந்திர மோடியை தவிர்த்து 2 மத்திய அமைச்சர்களை முதலமைச்சர் ஜோசப் விஜய் சந்திக்க இருந்ததாக சொல்லப்பட்டது. அதில் ஒருவர் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், மற்றொருவர் உள்துறை அமைச்சர் அமித்ஷா. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை 6:45 மணிக்கு அவருடைய அதிகாரப்பூர்வ அமைச்சகத்தில் சந்திப்பதற்காக முதலமைச்சர் ஜோசப் விஜய் புறப்பட்டு சென்றுவிட்ட நிலையில உள்துறை அமைச்சருடனான சந்திப்பு இன்று இல்லை, அது ரத்து செய்யப்படுகிறது அப்படின்ற அதிகாரிகள் மட்டத்தில் தகவல் தெரிவித்திருக்காங்க. அதே நேரத்தில் ஊடகவியலாளர்கள் உள்துறை அமைச்சக அதிகாரிகளிடம் இது தொடர்ந்து கேட்கும் போது உள்துறை அமைச்சகம் இன்று தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜயை சந்திப்பதற்கு எந்த ஒரு அனுமதியுமே நாங்கள் வழங்கவில்லை அப்படின்ற தகவல்களையும் வழங்கியிருக்கிறாங்க. எனவே இன்றைய தினத்தை பொறுத்தவரையிலுமே பிரதமரை தொடர்ந்து மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களை மட்டுமே
சந்திக்க இருக்கிறார். இந்த சந்திப்பை தொடர்ந்து இன்று இரவு டெல்லியில தங்கக்கூடிய முதலமைச்சர் ஜோசப் விஜய் நாளை இன்னும் சில திட்டங்களை வைத்திருக்கிறார். அந்த திட்டங்கள் முடித்ததற்கு பிறகாக நாளை பிற்பகல் அல்லது நாளை மாலை டெல்லியிலிருந்து தனி விமானம் மூலமாக புறப்பட்டு சென்னை வந்தடைவார் அப்படின்ற தகவல்களையும் அதிகாரிகள் வழங்குகிறார்கள். சிகாமணி, யோகேஸ்வரன், பிரதமரை தொடர்ந்து நிதியமைச்சரை சந்திக்க புறப்பட்டு சென்றிருக்கிறார் முதலமைச்சர் விஜய். மிக முக்கியமாக பார்க்கும் பொழுது நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல தமிழகத்திற்கு வழங்க வேண்டி இருக்கக்கூடிய நிலுவையில் உள்ள நிதி பகிர்வை திரும்ப முழுமையாக விடுவிக்க வேண்டும் என்று முதல்வர் விஜய் பிரதமரிடமும் வலியுறுத்தியிருக்கிறார். அதே கோரிக்கையை நிதியமைச்சரிடம் வலியுறுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இதனைத் தொடர்ந்து நாம் பார்த்தோமானால் தமிழகத்தில் ஏற்கனவே நிதி பற்றாக்குறை, கடன் சுமை என்பது 10 லட்சத்தை தாண்டி இருப்பதாக முதலமைச்சரும் குறிப்பிட்டிருந்தார். இந்த சூழலில் புதிதாக நலத்திட்டங்களை கொண்டு வருவதற்கும் ஏற்கனவே மெட்ரோ திட்டங்களை விரிவுபடுத்துவது போன்ற பல்வேறு திட்டங்களுக்கு நிதியை மத்திய அரசு வழங்கவில்லை என்ற குற்றச்சாட்டு கடந்த ஆட்சிகளில் இருந்தது. இதை பற்றியெல்லாம் நிதியமைச்சரிடம் முதல்வர் பேசுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? பொதுவான கோரிக்கைகளாக முன்வைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா பிரதமர் நரேந்திர மோடியோடு சந்தித்ததற்கு பிறகு வெளியான அதிகாரப்பூர்வ தமிழக அரசினுடைய செய்தி குறிப்புல தமிழக முதலமைச்சர் விஜய் வைத்திருக்கக்கூடிய கோரிக்கைகள் தாவேகா தன்னுடைய தேர்தல் வாக்குறுதிகள்ல தமிழ்நாட்டினுடைய வாக்காளர்களுக்கு அளித்திருந்த ஒரு சில வாக்குறுதிகளும் ஆகும். இப்ப நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்திப்பதற்காக தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஜோசப் விஜய் புறப்பட்டு சென்றிருக்க இந்த சந்திப்பு என்பது இன்னும் சில நிமிடங்கள்ல டெல்லியில் இருக்கக்கூடிய மத்திய நிதி அமைச்சகத்துல தொடங்க இருக்கிறது. என்ன பேசுவார் அப்படின்ற ஒரு கேள்விகள் அடிப்படையில் இங்க இருக்கக்கூடிய சில அதிகாரிகள் மட்டத்தில் கேட்கப்படும் போதோ அல்லது மூத்த பத்திரிகையாளர்கள் சிலரிடம் கேட்கப்படும் போதோ அவர்கள் சில விஷயத்தை சுட்டி காட்டுகிறார்கள். ஒரு புள்ளியிலிருந்து அவர்கள் தங்களுடைய கருத்துக்களையும் தெரிவிக்க தொடங்குகிறார்கள். என்னவென்றால், தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம் தேர்தலுக்கு முன்பு பரபரப்ப தொடங்கிய போதே தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த முன்னணி நிர்வாகிகள், மூத்த தலைவர்கள் பலரும் தமிழ்நாட்டிலிருந்து மத்திய அரசுக்கு கொடுக்கப்படக்கூடிய நிதி வருவாய் அதிகம், ஆனால் அந்த நிதி வருவாயிலிருந்து தமிழ்நாட்டிற்கு கிடைக்கக்கூடிய நிதி பகிர்வு மிக குறைவாக இருக்கிறது. ஆனால் நம்மை விட குறைவான நிதி வருவாயை கொடுக்கக்கூடிய உத்தரப்பிரதேசம், குஜராத் உள்ளிட்ட மாநிலங்களுக்கு நிதி பகிர்வு அதிகமாக இருக்கிறது. எனவே நிதி வருவாயை அதிகமாக கொடுக்கக்கூடிய மாநிலங்களுக்கு நிதி பகிர்வையும் அதிகமாக கொடுக்க வேண்டும் என வலியுறுத்த வேண்டும் என தமிழக வெற்றி கழகம் தேர்தல் பரப்புரைகள்ல திட்டவட்டமாக அவர்கள் சில இடங்கள்ல குறிப்பிட்டு பேசியிருக்கிறார்கள். எனவே இன்றைய தினம் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனோடு இன்ற சந்திப்பின் போது இந்த ஜிஎஸ்டி வருவாயில தமிழ்நாடு கொடுக்கக்கூடிய நிதி பகிர்வுல தமிழ்நாட்டிற்கு மீண்டும் கிடைக்கக்கூடிய நிதி பகிர்வு என்பது முறையாக வழங்கப்பட வேண்டும் என அவர்கள் தரப்பிலிருந்து வலியுறுத்தப்படும். இதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அப்படின்னு சொல்லி மூத்த பத்திரிகையாளர்கள் சிலர் இங்கு நம்மிடம் இந்த கருத்துக்களை எல்லாம் ஒரு புள்ளியிலிருந்து தொடங்கி முன்வைக்கிறார்கள். அதே நேரத்துல தமிழ்நாடை பொறுத்த வரையிலுமே இந்தியாவிலேயே அதிக கடன் வைத்திருக்கக்கூடிய மாநிலம். அதே நேரத்துல இந்தியாவினுடைய மாநிலத்தினுடைய ஒட்டுமொத்த உற்பத்தி வருவாயில கடன் தொகை என்பது 10.7 லட்சமாக இருக்கிறது. இன்னும் கூடுதலாக கூட இவர்களால் கடன் வாங்க முடியும். ஆனால் அதனை எல்லாம் சமாளிக்க முடியுமா என்ற ஒரு கேள்வி. எனவே அதனை சமாளிக்க வேண்டும் என்றால் மத்திய அரசிடமிருந்து திறம்பட கையாண்டு மத்திய அரசிடமிருந்து போதிய நிதிகளை பெற்றால் மட்டுமே ஒரு பக்கம் திட்டங்களை செயல்படுத்தவும் முடியும், மற்றொரு பக்கம் புதிய திட்டங்களை தொடங்கவும் முடியும். அப்படி என்றால் மத்திய நிதி அமைச்சகத்தோடு ஒரு இணக்கமான சூழலை விஜய் கடைபிடிக்க வேண்டும். எனவே இன்றைய தின சந்திப்பின் போது கூட முதலமைச்சர் விஜய் தமிழ்நாடு தொடர்பான பல்வேறு திட்டங்களுக்கு குறித்த நிதிகளை விடுவிப்பதோடு ஏற்கனவே கடந்த காலங்களில் மத்திய நிதி அமைச்சகத்தால் பிடித்தம் செய்து வைக்கப்பட்டிருக்கூடிய நிலுவைத் தொகைகளையும் விடுவிக்க வேண்டும். இது தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கும் தமிழக மக்களுடைய வளர்ச்சிக்கும் பெரிதும் உதவும் என அவர் ஒரு வேண்டுகோளை வைப்பார். இது குறித்தெல்லாம் நிதி அமைச்சகம் பரிசீலனை செய்து அவர்கள் முடிவுகளை எல்லாம் அறிவிப்பார்கள். ஆனால் இதற்கு காலமாகும். ஆனால் மாநிலத்தினுடைய முதலமைச்சராக திரு ஜோசப் விஜய் பதவியேற்றுக் கொண்டதற்கு பிறகாக அவர் மாநிலத்தினுடைய முழு பட்ஜெட்டை தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தாக்கல் செய்வதற்கு முன்பாக நிதியமைச்சரையும் சந்தித்து போதிய நிதியை கோருவதற்கான இந்த முயற்சிகளில் எல்லாம் ஈடுபடக்கூடியது என்பது ஒரு நல்ல விஷயமாகத்தான் பார்க்க முடிகிறது. ஆனால் இது எப்படிப்பட்ட ஒரு அணுகுமுறையாக தமிழகத்திற்கு ஏற்பட போகிறது? கேட்கக்கூடிய நிதியை விடுவிக்க போகிறார்களா, இல்லது கடந்த காலங்களில் போல் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையிலான ஒரு முட்டுக்கட்டான ஒரு சூழல் என்பது மீண்டும் ஏற்பட போகிறதா என்ற ஒரு கேள்வி எல்லாம் இருக்கிறது. இருப்பினும் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்ற 21 நாட்கள்ல தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர் இன்று டெல்லி வந்து பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்ததை தொடர்ந்து மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்திப்பதற்காக புறப்பட்டு சென்றிருக்கிறார். இன்னும் சற்று நேரத்துல இந்த சந்திப்பு என்பது தொடங்க இருக்கிறது. ஸ்ரீகாமணி, நிதியமைச்சரை சந்திக்க முதலமைச்சர் விஜய் புறப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான விரிவான விவரங்களோடு இணைப்பில் வந்தமைக்கு நன்றி யோகேஸ்வரன்.